திருவாரூர் ரயில் நிலையத்தில் ரயிலை மறித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இடைவேளைக்கு முன்பாக திருவாரூர் மாவட்டத்தில் என்ன சூழல் நிலவுது அப்படின்றத விளக்கமா சொன்னீங்க. தற்போது ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுற காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. அங்க கள நிலவரம் என்ன? தம்பி தமிழரசன், தற்போது திருவாரூர் ரயில் நிலையத்தில் வந்து திமுக மற்றும் அனைத்து விவசாய சங்கங்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் வந்து தற்போது எர்ணாகுளத்திலிருந்து காரைக்கால் செல்லும் விரைவு நிலையம் அருகே வந்துள்ளனர். இவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் வந்து தற்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தால், இந்த காவிரி நீரை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும், அது மட்டுமின்றி அனைத்து விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வராங்க. தம்பி தமிழரசன், ராஜசேகர், இப்ப எவ்வளவு பேர் அந்த போராட்டத்தில் அங்க ஈடுபட்டு இருக்காங்க? தம்பி தமிழரசன், தற்போது இந்த திருவாரூர் ரயில் நிலையத்தில் நூற்றுக்கணக்கான விவசாயிகளும் அனைத்து கட்சியினரும் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கு ஏற்கனவே திருவாரூர் பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு தற்போது திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தில் வந்து இந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்காங்க. இந்த பகுதியில் ஏராளமான போலீசாரும் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. தம்பி தமிழரசன், ராஜசேகர், இப்ப போலீசார் கூட அவங்க பேசிட்டு இருக்க அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, காவல்துறை தரப்புல என்ன பதில் சொல்லப்படுது? தம்பி தமிழரசன், தற்போது இந்த விவசாயிகளின் பிரதான கோரிக்கை காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி இல்லாத நிலையில ஒருபோக சம்பா சாகுபடி மட்டுமே இந்த விவசாயிகளுக்கு இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. தற்போது இந்த ஆண்டு சம்பா சாகுபடியும் ஒரு கேள்விக்குறியான நிலையில் தான் உள்ளது. காரணம், மேட்டூர் அணையில வந்து இப்ப தற்போது வந்து குறைந்த அளவே தண்ணீர் இருப்பது. நமக்கு 90 அடி தண்ணீர் இருந்தால் மட்டுமே மேட்டூர் அணையை திறக்க முடியும். அதனால் தற்போது 70 அடி இருக்கிற நிலையில் இந்த தண்ணீர் திறப்பதற்கான வழிகள் இல்லை. அதனால் காவிரியில் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் வரை உள்ள 94 டிஎம்சி தண்ணீரை நமக்கு பெற்றுத்தர வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது காவல்துறையினர்களை மறைத்து உள்ளே விடாமல் அவர்கள் பேசி வருகிறார்கள். இவர்கள் வந்து உள்ளே சென்று இந்த மறியல் ரயில் மறியல் செய்வோம் எனவும் இவர்களை போலீசாரிடம் தெரிவித்து வருகின்றனர். தற்போது இவர்கள் 2 பேரும் இந்த பேச்சுவார்த்தை தான் தற்போது நடந்து வருகிறது. தமிழ் தமிழர்கள். ராஜசேகர், இந்த ரயில் மறியல் போராட்டம் காரணமாக பொதுமக்கள் இதை எப்படி பாக்குறாங்க? அவங்களுடைய ஆதரவு இதுல எந்த அளவுக்கு இருக்கு? மும்தாஜ், கண்டிப்பாக இந்த டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டம் என்பது விவசாயத்தை நம்பி இருக்கிற மாவட்டம். அதனால் இங்கு உள்ள வர்த்தகர்கள் முதல் அனைத்து தரப்பு மக்களும் விவசாயத்தை நம்பி இருக்கிற காரணத்தால் வந்து இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு பொதுமக்களிடையே கிடைத்திருக்கிறது. காரணம், இந்த பகுதியில் விவசாயம் தான் பிரதான தொழில். அதனால் வந்து பொதுமக்கள் தற்போது ஆதரவு என்பது முழுவதே கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இப்ப திருவாரூர் ரயில் நிலையம் வந்து ரயில் நிலையத்தில் வந்து இந்த ரயிலை மறித்தால் மட்டும் சிறிது நேரம் அந்த ரயில் மறியல் என்பது கொஞ்சம் ரயில் போக்குவரத்து என்பது தாமதமாகும் என்பதுதான் உண்மை. ராஜசேகர், இந்த ரயில் மறியல், இந்த போராட்டங்களுக்கு அப்பாற்பட்டு விவசாயிகள் பல ஆண்டுகளாகவே தமிழகத்தின் நதிநீர் உரிமைகளை மீட்க கோரணும் அப்படின்னு போராட்டம் நடத்தி வர்றாங்க. தற்போது இந்த சம்பா சாகுபடியும் பொய்த்து போகிற நிலையில அங்க இருக்கிற விவசாயிகள் தாங்கள் எந்த விதமான பாதிப்புகளை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களா? அது குறித்த தகவல்கள். கண்டிப்பாக தம்பி தமிழர்கள், நம்ம திருவாரூர் மாவட்டம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களை, குறிப்பாக தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, இந்த புதுக்கோட்டை, இந்த மாவட்டங்களில் சுமார் 8 லட்சம் ஏக்கர் பரப்பளவு வந்து சம்பா சாகுபடி செய்வது வழக்கம். அதிக அளவு திருவாரூர் மாவட்டத்தில் 4 லட்சம் ஏக்கர் வந்து சம்பா சாகுபடி ஆண்டுக்கு தோறும் செய்வார்கள். இந்த கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா குறுவை என்பது முற்றிலுமாக இவர்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒருபோக ராஜசேகர், நீங்க இணைப்பிலே இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். நமது சென்னை எழும்பூரிலிருந்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், சற்று முன்பாக அங்க ரயில் நிலையத்துக்கு வெளியே போராட்டம் நடைபெற்றது. தற்போது எழும்பூர்ல ரயில் மறியல் போராட்டம் தொடங்கிட்டதாக கேள்விப்படுறோம். அங்க என்ன கள நிலவரம்? தமிழரசன், விவசாயிகள் சங்கம் சார்பாக எழும்பூரில் ரயில் மறியல் போராட்டம் அறிவித்திருந்தார்கள். காலை 9 மணியிலிருந்தே இந்த இடத்தில் விவசாய அமைப்புகளும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இந்த இடத்தில் எழும்பூர் ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பின்பாக எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு உள்ளே ரயில் மறியல் போராட்டத்திற்கு ஏற்கனவே காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள், அரசியல் கட்சியினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அதன் பின்பாக அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வாழ்த்தி பேசி இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் முடித்து அதற்கு பின்பாக ரயில் மறியல் போராட்டத்திற்கு உள்ளே சென்றார்கள். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த காட்சியில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாகவே ஏற்கனவே ரயில் மறியல் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டு நுழைவாயிலுக்கு முன்பாக போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருந்ததாக அந்த இடத்தில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தது.
இருந்தது. அதே மீறி தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அறிவிக்கப்பட்டிருந்த ரயில் மறியல் போராட்டத்திற்காக உள்ளே செல்ல முயன்ற விவசாய அமைப்புகளும் அரசியல் கட்சியினரும் தற்போது காவல்துறையினர் இந்த இடத்தில் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தற்போது காவல்துறையினர் மேற்கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முழக்கத்தை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழர்கள் ராஜசேகர், இந்த ரயில் மறியல் போராட்டத்தினால ரயில் சேவை ஏதேனும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? தகவல் ஏற்கனவே ரயில் மறியல் போராட்டத்திற்கு போலீசார் தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது வரை எந்த விதமான ரயில் சேவை பாதிப்பு ஏற்படவில்லை. எழும்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை இங்கிருந்து வெளியூர் செல்லக்கூடிய ரயில்களும் அதே போன்று மின்சார ரயில்கள் தாம்பரம் செங்கல்பட்டு செல்லக்கூடிய மின்சார ரயில்களும் இந்த பகுதியிலிருந்து செல்கிறது. ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் ரயில் சேவையில் இந்த இடத்தில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. எழும்பூர் ரயில் நிலையத்தில் 4 நுழைவாயிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இந்த இடத்தில் போடப்பட்டிருந்தது. அதே போன்று தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டிருந்தது. இவர்களுடைய போராட்டத்தால் ரயில் சேவை எதுவும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் உள்ளே செல்லக்கூடிய ரயில் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய போராட்டத்தின் காரணமாக எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஒரு நுழைவாயில் முழுவதுமாக அந்த இடத்தில் பயணிகள் உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு தடுப்பு வேலிகள் அந்த இடத்தில் அமைக்கப்பட்டது. எனவே ரயில் பயணிகளுக்கு பாதிப்பும் அதே போன்று 1 மணி நேரமாக எழும்பூர் ரயில் நிலையம் அருகே பேருந்து நிறுத்தம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த இடத்தில் பயணிகள் நிற்பதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்தில் சற்று போக்குவரத்து நெரிசலும் விவசாயிகள் அமைப்பினுடைய போராட்டத்தால் போக்குவரத்து நெரிசலும் இந்த இடத்தில் ஏற்பட்டது. மும்தாஜ். ராஜ்குமார், விவசாயிகள் போராட்டத்தால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இதனால போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? போக்குவரத்து மாற்றம் என்பது இந்த இடத்தில் எதுவும் செய்யவில்லை. காலையிலிருந்து போக்குவரத்து போலீசாரும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போன்று விவசாய அமைப்பினுடைய இந்த போராட்டத்தில் பெரும் அளவுக்கான எண்ணிக்கை இந்த இடத்தில் இல்லாததால் பெரும் பாதிப்பு என்பது. ராஜ்குமார், நீங்க இணைப்பில் இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து திருவாரூர் செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், தற்போது அங்க ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். இப்ப அங்க என்ன சூழல்? தம்பி தமிழரசன், தற்போது திருவாரூர் ரயில் நிலையத்தில் ரயிலை மறிக்க வந்த விவசாயிகள் மற்றும் அனைத்து கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இந்த பகுதியிலிருந்து கலந்து சாலை மறியல் போராட்டத்திற்கு அவர்கள் நேரடியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் தற்போது நீங்க நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப தற்போது இந்த பகுதியிலிருந்து விவசாயிகளின் போராட்டத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டும் விவசாயிகள் சார்பில் தெரிவிக்கப்படுது. இதனால் இந்த பகுதியில் ரயிலை மறிக்காமல் தற்போது நேரடியாக திருவாரூர் பேருந்து நிலையத்திற்கு அவர்கள் பேருந்தை மறைப்பதற்காக இந்த பகுதியிலிருந்து சென்றிருக்கிறார்கள். ராஜசேகர், அந்த போராட்டத்துல போலீசார் தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கல, அதனால வேற பகுதியில போராட்டம் நடத்த போறதா சொல்லிருங்க. இது தொடர்பா அங்க இருக்கிற விவசாயிகள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக தம்பி தமிழரசன், விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறாங்க என்றால், விவசாயிகள் வாழ்ந்தால்தான் அனைவரும் வாழ முடியும். அதனால் நாங்கள் நடத்தும் போராட்டத்திற்கு காவல்துறையும் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஆனால் இந்த பகுதியில் காவல்துறையினர் முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு தரவில்லை. அவர்கள் நாங்கள் ரயிலை மறிக்க முயற்சித்த போது அவர் எங்களை தடுத்து நிறுத்தியதால் தான் தற்போது நாங்கள் சாலை மறியல் போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்திருக்காங்க. தம்பி தமிழரசன். ராஜசேகர், உங்களுடைய தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி. மேற்கொண்ட தகவல்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தொடர்ந்து சென்னை எழும்பூரில் இருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், அங்க போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. அதனால அங்க போக்குவரத்து மாற்றம் ஏதாவது செய்யப்பட்டிருக்குதா? தமிழரசன், போக்குவரத்து மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. ஆனால் அதற்கான தயாரிப்பு வேலைகளை போக்குவரத்து போலீசாரும் அதற்கான பணியில் ஈடுபட்டார்கள். ஆனால் பெருமளவுக்கான பாதிப்பு ஏற்படவில்லை. சற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது 10 மணி அளவில் போக்குவரத்து நெரிசல் மட்டும்தான் ஏற்பட்டது. இந்த போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. ஆனால் அதற்கான முன்கூட்டியான ஏற்பாடுகளை போலீசார் எடுத்திருந்தனர். அப்படி வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படவில்லை. தற்போது அவர்களை போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய விவசாய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினரை கைது செய்வதற்கான நடவடிக்கை தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழரசன். ராஜ்குமார், தற்போது நீங்கள் சொன்ன அந்த காட்சிகளை நேரலையாக நாம் பார்க்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாய அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் கைது செய்யப்பட்டு வேனில் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவங்க முழக்கங்களை எழுப்பிட்டு அந்த வேன்ல ஏறுறாங்க. அவங்க என்ன முழக்கங்களை எழுப்புறாங்க? அவங்க என்ன வலியுறுத்துறாங்க? கர்நாடக அரசு கொடுக்க வேண்டிய இந்த தண்ணீர் தமிழக அரசும் மத்திய அரசும் பெற்று தர வேண்டும்.
இந்த தண்ணீர் இருந்தால்தான் விவசாயிகள் அவர்களுடைய நலனையும் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக இருக்க முடியும். சம்பா சாகுபடிக்கு காவிரியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீரே மிக முக்கியமானது. எனவே இதை மத்திய அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். எனவே தமிழக அரசும் இதில் கூடுதலாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் அவர்கள் முழக்கத்தை எழுப்புகிறார்கள். அதாவது தங்களுடைய போராட்டம் யாருக்கும் எதிரானது அல்ல, தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பதற்காகவே எங்களுடைய போராட்டம். எனவே தமிழக அரசு இதில் மத்திய அரசோடு பேசி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் இந்த போராட்டத்தில் விவசாய அமைப்புகளும் அரசியல் கட்சியினரும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பிரச்சனையை ஒட்டி தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தை கூட்டுவதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அதை வலியுறுத்திதான் முழக்கங்களை விவசாய அமைப்புகளும் அரசியல் கட்சியினரும் வலியுறுத்தினார்கள். தொடர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அவர்களை முன்கூட்டியே எழும்பூர் ரயில் நிலையம் வெளியே போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். தமிழர்கள் ராஜ்குமார், இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பினரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு அப்புறம் அவர்கள் என்னென்ன போராட்டங்கள் ஈடுபட உள்ளனர், அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? தொடர்ந்து தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்வோம். இந்த போராட்டத்தை ஒட்டி அடுத்தடுத்த கட்டமாக எங்களுடைய இயக்கங்களை நடத்த இருக்கிறோம் என்று விவசாய அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இயக்கங்களை நடத்தவும், இதே போன்று அரசியல் கட்சிகளுடைய ஆதரவை பெற்று அடுத்த கட்ட இயக்கங்களை திட்டமிட இருப்பதாகவும் போராட்டத்தின் போது அவர்கள் தெரிவித்திருந்தாங்க.